நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதில் மூக்குத்தியில் பிட்டு கொண்டு போயிட முடியும் நம்புகிறான், துப்பட்டால பிட்டு கொண்டு போயிட முடியும் நம்புகிறான், உள்ளாடைகளை கழட்டி பார்க்குறான், பேனா என்னென்ன இருக்கோ நகம் எல்லாத்தையுமே கழட்டி பார்த்து விட்டு கொண்டு போயிட முடியும் நம்புறான். அப்ப தமிழ்நாட்டிலேயே நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட மேலாடையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள அலோவ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரங்க ஒரு உமன் போலீஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்ற விஷயங்களை செய்திகளில் பார்த்துடும். இவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் போன்ற ஆட்கள் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு காமனான ஒரு எஜுகேஷன் ஃபங்க்ஷன் அவர் பேசினார்னா அது ப்ராப்ளம் கிடையாது. அவர் கூப்பிட்டு பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 ரேங்க் எடுத்த அந்த தொகுதி வரையாக டாப் 3 ரேங்க் எடுத்த பசங்க தான் கூப்பிட்டு பேசுவார், ஹை ஸ்கோரர்ஸும். அவங்க மத்தியிலே வந்து நீட்டு தேவைன்ற மாதிரி விஷயத்தை ஏன் விதைக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கூட்டத்திலேயே கூட்டம் முடிஞ்சோடனே வெளியில் வந்து மாணவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அப்போ அவங்க பேரண்ட்டே, அவங்களுடைய பெற்றோர்களே வெளியில் வந்து இந்த நீட் குறித்த ஒரு சரியான புரிதல் விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்களுடைய பெற்றோரே ஒருத்தவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க பேட்டியில். அப்போ நீங்கள் அதை பார்க்கணும். என்னன்னா ஒரு கூட்டத்தில் நீட்டுக்கு வந்து எதிராக நான் வந்து நிற்பேன், நீட்டை ஒழிக்க நாங்கள் போராடுவோம் அப்படிலாம் பேசிட்டு, அடுத்த கூட்டத்தில் நீட்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீட்டு ஒரு உலகம் நினச்சிக்காதீங்க, அதை விட மிகப்பெரிய உலகம் இருக்குது, நீங்கள் அதை நோக்கி போங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. நீட் தேர்வு வேணுமா வேணாவா தெளிவாக விஜய் அவர்கள் வந்து இதை சொல்லணும். நாங்கள் சொல்கிறோம், அதாவது மாநில சுயாட்சின்னு பேசுகிற இந்த கட்சிகள், இங்கே ஆட்சி செய்கிற கட்சிகள் இந்த நீட்டை எதிர்ப்பதற்கு உளமாற இவர்கள் செய்ததுன்னா சிந்திச்சு பாருங்கள். இதை விட மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி நீட் ரத்து செய்த மாநிலங்கள் இருக்கா இல்லையா? தேர்வுனால தான் நல்ல மருத்துவர்களை உருவாக்க முடியுன்றதை வந்து இந்திய அரசு எப்படி நம்புதுன்னு நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி மருத்துவர்களாக தேர்வாகி மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவர்களா அப்போ போலி மருத்துவர்களா? அதை விட சிறந்த மருத்துவர்கள் நீங்கள் உருவாக்குவீங்களா? எப்படி உருவாக்குவீங்க? ஒரு மாணவி 1100 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. முதல்ல 1200 இருந்தது, அதுக்காக சொல்கிறேன். 1100 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. ஒருத்தர் 750 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. 750 எடுக்கிறவங்க நீட் தேர்வில் வந்து வெற்றி பெற்றுறாங்க. அப்போ 1100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவி நான் மருத்துவர் ஆகணுன்ற கனவோடு படிச்சுட்டே வராங்க. அவங்களால வந்து நீட் தேர்வில் வந்து அவங்க கொடுக்குற பாடத்திட்டத்திலேருந்து அவங்க தோல்வி விட்டுறாங்க. அப்படிதான் நடந்தது. அப்போ அவங்க சிறந்த மருத்துவர் இல்லையா? சிறந்த மருத்துவர் அவங்களால வர முடியாதா? சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த நீட் முறையை வந்து மிக மிக போலியான முறைங்கிறோம். இல்லை, அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநில சிலபஸில் படிக்கிற பசங்க தான் அதிகம், சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களோட சிலபஸ் எடுத்துகிட்டு மாநில பசங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன, தேவை என்ன ஏற்படுத்துதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, கொடுக்க மாட்டாங்க தம்பி. அதுதான் இங்கே என்ன விஷயம் அப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஒரு 3, 4, 5 ஆண்டு காலத்தில் சிபிஎஸ்சியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நீ நுழைவுத் தேர்வு வைக்கிறதுனால தான். இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் இல்லையா எல்லா இடத்துலையும் நடத்துறதுனால தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கிற பெற்றோர்கள்